அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். 1/5/2025 மே மாத பலன்கள். இந்த மே மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது குட்டி பசங்களுக்கு எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எல்லாருக்கும் ஸ்கூல் லீவு, வெக்கேஷனு இதெல்லாம் பிளான் போட்டுட்ருப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா மே 1ஆம் தேதின்ற போது மிக முக்கியமானது உழைப்பாளர்கள் தினமும் கொண்டாடப்படுதுங்க. சரி, இந்த மே 1ஆம் தேதி 2025 எந்த பஞ்ச அங்கத்தில் இந்த மாதம் பிறக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வியாழக்கிழமை, வனிசை கரணம், சதுர்த்தி திதி, மிருகஷீட நட்சத்திரம், அதிகண்ட யோகம் கூடிய சுப முகூர்த்தத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் பிறக்கும்போது கிரகங்கள் எப்படி உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும், இப்போ தான் சனி பயிற்சி, சனி கும்பத்தில் இருக்காரா மீனத்தில் இருக்காரான்னு. சனி நிச்சயமாக மீனத்தில் தாங்க இருக்காங்க. பஞ்சாங்கங்கள் 2 வகைப்படும். வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம். கோவில் பஞ்சாங்கம்னு அழைக்கப்படுறது வாக்கிய பஞ்சாங்கம். இந்த 18 சித்தர்களால் கணிக்கப்பட்டது, அதிலிருந்து திருத்தி கொண்டு வந்தது தான் திருக்கணித பஞ்சாங்கம். அதாவது திருக்கணித பஞ்சாங்கம் எக்ஸாக்டாக ஜோதிடர்கள் பலன் கூறுவதற்கு இன்னைக்கு என்ன நட்சத்திரம் என்ன திதின்றதை கரெக்டாக சொல்லக்கூடியது திருக்கணித பஞ்சாங்கம். ஸோ இந்த முறைப்படி பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் மீனத்தில் இருக்கார். சரி, இப்போ கிரக அமைப்புகளை பார்க்கலாம். மேஷத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சந்திர பகவானும், கடகத்தில் செவ்வாய் பகவானும், சிம்மத்தில் கேது பகவான். அதாவது கேது பகவான் இந்த மாதம் பயிற்சி அடைகிறாரு. ஸோ இந்த மாதம் 13ஆம் தேதி சிம்மத்துக்கு வராரு கேது தமிழ் படி. இப்போ பார்த்திங்கன்னா கன்னியில் கேது. அதே போல் கும்பத்தில் எந்த கிரகமும் கிடையாது. சனி ராகு அப்படிங்கிறவங்க மீனத்தில் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலை. 1/5/2025 இது கூட்டுத்தொகை வரும்போது ஒரு எண்ணிக்கை வரும். ஆனால் மே மாதம் அப்படின்னு நம்ம பேசும்போது 5ஆம் மாதத்தை குறிக்கக்கூடியது. 5ஆம் எண்ணுக்குரியக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா புதன் பகவான். புதனுடைய காரகத்துவம் புத்தி, கல்வி, ஞானம். அதே போல் பார்த்திங்கன்னா கூட்டு வியாபாரம், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள், பேச்சு திறமை, இதெல்லாம் சொல்லக்கூடியது புதன். அப்போ இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்க போதுங்க. ஏன்னா லக்னம் போது சூரிய பகவான் லக்னத்திலே உட்கார்ந்துருக்காரு. மேஷ லக்னத்தில் இந்த மாதம் பிறக்குது. 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் மாதத்திற்கான எண்ணுக்கான கிரகம், 5ஆம் எண்ணுக்கான கிரகம் புதன் பகவான் அமர்ந்திருக்காரு. அப்போது வரவுகள் சிறப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. அதே போல் புதிய விஷயங்களை பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் 12ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு சனி இருக்கிறதுனால இயந்திரங்கள் வைத்து செய்யக்கூடிய கம்பெனிஸில் சில செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய விதிமுறைகள் வரப்போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்கள் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மாதமாகவும் இது இருக்க போதுங்க. சரி, இந்த 1/5/2025 மே மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாங்க. 1/5/2025 மே மாத பலன்கள். தனுசு ராசி நேயர்கள். ராசிநாதன் குரு பகவான் பரிவர்த்தனையில் கேந்திரத்தில் உட்கார்றாரு. நீண்ட நாள் விஷயம் ஒன்று நிறைவுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரப்போகுது. பணம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், சொந்த பந்தம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், திருமணம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய 12 ராசிகளில் முதல் ராசி தனுசு ராசி. அடுத்த ரீதியாக பார்த்திங்கன்னா நம்பி ஒருத்தரை அதிகப்படியாக நம்பிக்கை வைக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது சிறப்பாக இருக்கும். ஸோ முக்கியமாக தனுசு ராசிக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கனாக்கா மறைமுக எதிரிகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனம் தேவை. ஸோ மேலும் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் 1/5/2025 எப்படி இருக்க போது வாங்க விரிவாக பார்க்கலாம். 1/5/2025 மே மாத பலன்கள். தனுசு ராசின்னு சொல்லும்போது மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவங்க தனுசு ராசி. தனுசு ராசிக்கான அதிபதி குரு பகவான். இப்போ குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில் குரு பகவான் கேந்திரம் ஏறுறாரு. கேந்திரம் ஏறும்போது பார்த்திங்கன்னா குரு ராகு சனி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ், ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குரு சனி இணைவு உங்களோட முயற்சிகளில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குரு ராகு இணைவு உங்களோட பேர் புகழை அதிகப்படுத்தி கொடுக்க போகுது. அதுவும் இந்த 13 நாட்கள் இதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ரிஸ்க் எடுத்து நீங்கள் செய்யும்போது
மிக சிறப்பான ஒரு யோகத்தை கண்டிப்பாக சந்திப்பீங்க. ஒரு மிரக்கலை பார்க்கக்கூடிய மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. குடும்பம் அப்படின்னு பேசும்போது 2ஆம் அதிபதி நாங்கள இவ்வளோ நாளாக 3ஆம் இடத்துலேருந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒரே இடத்துல தான் இருந்தோம். ஆனால் பேச்சுவார்த்தை குறைவு, அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் குறைவாக, அந்த ஒர்க் ப்ரெஷர் அதிகம். இப்போ கேந்திரத்தில் ஏறிட்டனால குடும்பத்தோட ஒரு யாத்திரையோ ஒரு சுற்றுலாவோ செல்கிறதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும், குடும்பத்தோட ரொம்ப நாள் கழித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. புதிய ஒப்பந்தங்கள், டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. அதுவும் ராகு பகவான் வந்ததுக்கு அப்புறமா கையெழுத்து, கான்ட்ராக்டு, பட்டா இது சார்ந்த விஷயங்களில் கவனம் கண்டிப்பாக தேவை. முக்கியமாக ஆரோக்கியத்தில் தனுசு ராசி ரொம்ப கவனமாக இருக்கணும். இருதயம் சார்ந்த விஷயங்கள், மார்பகம் சார்ந்த விஷயங்கள், முதுகு தண்டு சார்ந்த விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் கொழுப்பு சார்ந்த விஷயங்கள், கொலஸ்ட்ராலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், கொழுப்பு கட்டிங்க இந்த மாதிரி இருக்கவங்க அதுக்கேற்ற ஃபுட்டோ இல்லை எக்ஸசைஸோ இல்லை யோகாவோ எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் நிறைஞ்சதாக இருக்க போது. ஒரு சிலருக்கு வாகனங்களால் ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன் நான் அப்படின்றவங்க வாகனங்களால் லாபங்கள் அதிகரித்து கொடுத்தாலும் டிரைவர்ஸோடு அங்கே ஒர்க் பண்ணுற டிரைவர்ஸோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து அந்யோன்யமாக போகிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதம் மே மாதம். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துலேயும் சரி, படிப்புலேயும் சரி, நட்பு வட்டாரத்துலேயும் சரி, இது 3ல் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இது இருக்க போது. அவங்க அடுத்து இப்போ ஒரு சில பிள்ளைங்க அடுத்து 10th போவாங்க, அடுத்து +2 போவாங்க, அடுத்தது காலேஜில் ஒரு எக்ஸாமினேஷனோ இல்லை இது ஒரு முக்கியமான தருணத்தை சந்திக்கிறதுக்கான கோர்சஸை இப்போவே அவங்களுக்கு சேர்த்து விடுறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். சில குழந்தைகள் பிடிவாதம் கொஞ்சம் அதிகரித்து இருக்கும். கொஞ்சம் பேரண்ட்ஸ் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். உத்தியோகம் பேசும்போது பார்த்திங்கன்னா குரு சுக்கிரன் பரிவர்த்தனையில் சுக்கிர பகவான் ஆட்சி பெறாரு. உத்தியோகம் மைல்டாக நியூட்ரலாக இருக்கும். உங்கள் வேலையை நீங்கள் போய் செஞ்சுட்டு வர போகிறீங்க, அதில் சிறப்பு. இப்போ இன்னொரு உத்தியோகத்துக்கான வாய்ப்பு வந்தாலும் சரியானதாக ரிஸ்க் எடுக்கலாமான்னு யோசித்து ஜாதகத்தையும் சரி பார்த்துட்டு எடுக்கிறது சிறப்பாக இருக்கும். இல்லைங்க எனக்கு ஒரு 20% தான் போகலான் இருக்குன்னா கேன்சல் பண்ணிடுங்க. 80% இருக்கிற வேலையே கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போனீங்கன்னா சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் பேசும்போது பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி 7ல் இருக்கார். இந்த காலகட்டங்கள் திருமண பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், திருமணம் சார்ந்த விஷயங்களில் கவனம் கண்டிப்பாக தேவை. இல்லைன்னா சில அவமானங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குங்க. ஜாதக கட்டத்தை கட்டம் பொருத்தம் பார்த்து இவங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சுட்டு பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த ரீதியாக இல்லறம் பேசும்போது விளையாட்டுத்தனமான ஒரு பேச்சு மூலயமா மனஸ்தாபங்கள், ஒரு சபையில் பேசும்போது எப்பவும் சிரித்து பேசுகிறது போல் ஒரு விளையாட்டுத்தனமான பேச்சுகளால் ஒரு மனஸ்தாபங்கள், குடும்பத்தில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக எதிர்பார்த்து ஏமாந்து போகிற ஒரு சூழ்நிலை. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட வாழ்க்கை துறையால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா எதிர்பார்ப்பு வைக்கிறது சிறப்பாக இருக்கும். ஸோ நீங்களாக ஒரு கற்பனையை வச்சுட்டு அங்கே எதிர்பார்த்தது இல்லைன்ற போது மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா விவாகரத்து அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் தொடங்கும். ஸோ கவனமாக இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தபடியாக சொந்த தொழில், 10ஆம் அதிபதி 5ல் தொழில் மிக சிறப்பை ஏற்படுத்தி தரப்போது. வாக்குனால தொழில் வச்சுருக்கிறவங்க, அதே நேரத்தில் மீடியா ரீதியாக தொழில் வச்சுருக்கிறவங்க, இதெல்லாம் சிறப்பான வெற்றி. நான் ஒரு ஜாபில் இருக்கேன், அந்த ஜாபில் எனக்கு கீழே ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதம் சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கனாக்கா தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த மாதம் கவனித்து போடுறது சிறப்பு. ஏன்னா 10ல் கேது வரப்போகிற 9ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல இந்த கேது பகவான் மாற போகிறாரு. ஸோ கொஞ்சம் காலகட்டத்துக்கு ரொம்ப கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். அதன் பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது, 20ஆம் தேதிக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது, அதை வளர்ச்சிக்கான விஷயங்களை எதிர்பார்க்குறது சிறப்பு தரும். மேலும் பார்த்திங்கனாக்கா தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, கண்டிப்பாக செய்ய வேண்டிய வழிபாடு குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு உங்களோட முறையில் படையலை போட்டு மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு வர்றது மிக சிறப்பை ஏற்படுத்தி தரும். உங்களுக்கான வெற்றியை தரக்கூடிய எண் 1ஆம் எண், வெற்றிக்கான வண்ணம் லைட் எல்லோ. நன்றி.